வெறும் கடல், இயற்கை காட்சி, சூப்பரான ஒரு காற்றோட்டம், இது மட்டும்தான் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஃபீல் ஆகல. ஹலோ மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நாகூர் ஆண்டவர் ஸ்வீட்ஸ்னு ஒரு கடையில் வந்து, உங்கள் பேர் என்னது? ரயான் அகமது. அவர் வந்து நமக்கு வந்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது சொல்லுவாங்க, கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொல்லுவாங்க. குரான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வசனம் பார்த்தீங்கன்னா அதாவது பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வெறும் கடல் மட்டும்தாங்க. பீச்னா ஒரு கடை ஏதோ இருக்குமா இல்லையா, அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சும்மா வெறும் கடல், இயற்கை காட்சி, சூப்பரான ஒரு காற்றோட்டம், இது மட்டும்தான் இருக்குது. நம்ம சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். இந்த குதிரை பார்த்தீங்கன்னா இது காசுக்கு இது பண்ணுறாங்க போலங்க. இந்த குதிரையை என் கூட சவாரி எவ்வளோன்னு தெரியல. எவ்வளோண்ணா? 100 ரூபாயாம். வேணாம் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே மெரினா பீச்சில் ஒரு தடவை குதிரையில் இந்தமாரி ட்ராவல் பண்ணிட்டோம். அதனால் வேணாம், பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காத்தோட்டமான இடத்துல இருந்துட்டு, ஏதாவது கடைகள்லாம் நிறைய இருக்குன்னு பார்த்தேங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா வந்தது கொஞ்சமாக அது காலை நினச்சிட்டு சூப்பராக இருக்குது மக்களே. ஆனால் அந்த மண் பார்த்தீங்களா, அடியில் ஃபுல்லாக கருப்பாக ஒரு மாதிரி அந்த நம்ம பார்த்தோமா இல்லையா, அது போல இருக்கு மக்களே. ஐயோ, செருப்பு போயிடும் போல இருக்கு. இந்த குச்சி பார்த்தீங்களா, பூமராங் மாதிரி இல்லை, அப்படி எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குல்ல. பறக்கூட்ட திருப்பி வருமா? விட்டு பார்ப்போம். இல்லை மக்களே, ஆனால் பார்க்க அந்த மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு காலில்? அடிபட்டுச்சா? சரி சரி. ஓ, அதாவது சொல்லுவாங்க, கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, கடவுளை நினைப்பதால் நீ மனிதனுக்கு உதவி செய் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. குரான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வசனம் பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய, உங்களுக்கு எவ்வளோ இறைவன் வந்து செல்வத்தை வழங்கியிருக்கிறானோ அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஏழைகளுக்கு சொந்தமானது. ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய ஒரு பணம். ஏழைகளுக்கு நீங்கள் வந்து தர்மம் கட்டாய தர்மம் ஒன்று இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்குறது, அது பேர் சதக்கான்னு சொல்லுவாங்க. கட்டாய தர்மத்துக்கு பேர் வந்து ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில். இந்த ஜக்காத் வந்து ஒரு டேக்ஸ் மாரி. அது வந்து ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய ஒரு பணம். உங்களுடைய செல்வம் தான், நீங்கள் சம்பாதிச்சது தான். இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஏழைகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். குரானுடைய ஒரு ஆர்டர். குரானில் எக்கச்சக்கமான வசனம் வந்து நம்மளை படைத்த இறைவன் அதிகமாக நமக்கு அறிவுறுத்துகிற விஷயம், ஏழைகளுக்கு நீங்கள் ஏழைகளை விட்டுறாதீங்க. எப்போ போல உங்களுக்கு அதிகமாக டைம் கிடைக்குதோ அதிகமான தர்மங்களே செய்யுங்க. தர்மத்தை வந்து எந்த நேரத்துலையும் வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தர்மத்திற்கும் நாளை மறுமை நாள் வந்து இஸ்லாத்துடைய ஒரு நம்பிக்கையில் ஒன்று. அந்த மறுமை நாளில் நீங்கள் வந்து அதிகமான, நீ ஒரு தர்மம் செஞ்சீங்கன்னா 7 மடங்கு அங்கே உங்களுக்கு பரிசுகள் இருக்குது, சொர்க்கங்கள் இருக்குது அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளை நினச்சி மனுஷனை விட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துக்கு வந்து அப்படி கிடையவே கிடையாது. அது ஒருத்தவங்க ஏழையாக இருக்கிறாங்க, ஒரு மிஸ்கினாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் இறைவன் வந்து அவங்களுக்கு தண்டையாக கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலக நிர்வாகம், இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏழை வந்து வேணும், மிஸ்கின் வேணும், கண்டிப்பாக ஒரு பணக்காரனும் வேணும். இந்த 3 பேரும் இந்த உலகத்தில் இருந்தால் தான் இந்த உலகமே இயங்கும். எல்லாருமே பணக்காரனாக இருந்தா வச்சிங்களேன், உலகம் வந்து இயங்காது. உலகம் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி இது எல்லாம் படைத்த இறைவன் அறிந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்க செஞ்ச தப்புக்காக இல்லை. பிறப்பிலே சில பேர் ஏழ்மையாக படிச்சிருப்பான், மிஸ்கினாக படிச்சிருப்பான். இதெல்லாம் ஒரு உலக நிர்வாகத்திற்காக வேண்டி இறைவன் செய்கின்ற ஒரு செயல். பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா வந்து பார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 10 மணிக்குன்னு சொன்னாங்க, மணி 8 தான் ஆகுது காலையில். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்குங்க. சர்க்கஸ் இருக்கு, ஊஞ்சல் இருக்கு, நாய்க்குட்டிங்க கூட ரெஸ்ட் எடுக்குதுங்க சூப்பரா. ஓகே மக்களே,
பாருங்க மக்களே, இந்த ஸ்ப்ரிங் குதிரை பார்த்தீங்களா, இதில் உட்காந்து பார்ப்போம். ஓகேங்க, செம்மையாக இருக்கு. சூப்பர். இங்கே பார்க் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் ஒருத்தர் இங்கே இட்லி இருக்குன்னு சொன்னார். ஒரு இட்லி 6 ரூபாயா. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சட்னி சாம்பார்லாம் இருக்குன்னாரு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பசி வேறு எடுக்குதா, மணி வேறு 8 ரூபா போகுது. காலையில் ஒரு டீ குடிச்சதோடு சரி. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே, இட்லி வந்துருச்சு. பரவாயில்லைங்க, சாப்பிட்டா தான் இருக்கு. சாம்பாரில் சுண்டெல்லாம் போட்டிருக்கு. வந்தேன் அவ்வளோதான். சரி ஓகே. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம தர்காவுக்கு திருப்பி வந்தாச்சு. இது வந்து தலைமாட்டு வாசலுங்க. மொத்தமாக ஒரு 4 வாசல் இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோமானு தெரியல. மொத்தம் ஒரு 4 வாசல் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து கிழக்கு வாசல் காலையில் நம்ம வந்தோமா இல்லையா, அது ஒரு வாசல். இது தலைமாட்டு வாசலாம். மெயின் வாசல் வந்து இப்படி போய் லெஃப்ட் எடுக்கணும்னாங்க. அதையும் போய் கேப்சர் பண்ணோம். அந்த உள்ளே வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியல காலையில். இப்போ பண்ண முடியுதா பார்ப்போம். இப்போ கூட்டியிருப்பாங்க, இருந்தாலும் ஏதாவது தெரியறத நம்ம எடுக்க முடியுதா பார்ப்போம். இதாங்க இதோட மெயின் வாசல். இந்த இடத்த நம்ம காலையில் பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் வரும். ஓகேங்களா. இதில் இந்த நாகூர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நிறைய கடைகளை பார்க்க முடியுது. மற்ற வாசல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடைகளும் இல்லை. ஒட்டுமொத்த நாகூர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல மட்டும் நல்ல கடைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா டாய்ஸு, கேப்பு, பர்சஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. பாட்டிலு, விளையாட்டு சாமான், கேப்பு. 10 ரூபாய்க்கு ஒரு மேங்கோ ஜூஸ் இருக்குங்க இந்த வாசல்ல. இங்கே ஒவ்வொரு கடையும் யாரோ ஒருவரின் பிரார்த்தனையின் மூலம் தொடங்கிய வியாபாரம். இந்த கடைகள் வியாபாரம் மட்டும் இல்லை, மக்களுடைய நம்பிக்கையும் வழிபாடும் சேர்ந்த ஒரு இடமாக இருக்குது. இந்த வாசல் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடையும் நாகூர் தர்காவுடைய ஒரு பகுதியே. நம்ம காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த புறாலாம் இல்லை பார்த்தீங்களா, ஆனால் இப்போ வந்துருக்கு பாருங்க நிறைய புறா. தர்காவுடைய ஒரு அழகே இந்த புறாக்கள் தாங்க. காலையில் நம்ம எதிர்பார்த்தோம், என்னடா இப்போ ஒரு புறாவையும் காணாமேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த புறாக்கள்லாம் இங்கே வந்து நேர்ந்து வந்து வாங்கிட்டு வந்து இங்கே விடுறதாக சொன்னாங்க. அந்தமாரி கூட விடலாமா. அதேமாரி புறா மட்டும் இல்லாமல் கோழிகள் கூட இங்கே வந்து நேர்ந்து இங்கே வந்து விட்டுட்டு போவாங்க. பிரார்த்தனை புறான்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த புறாவும் அப்படிதான் நேர்த்தி கடனுக்காக இந்த வாங்கி இங்கே வந்து விட்டுட்டு போகிறது. ஓகே மக்களே, உள்ள ஒரு வழியாக வந்து வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. உள்ளே வந்தாச்சு. ஆனால் நம்ம ஷாகுல் ஹமீது காதர் வலி அவருடைய இந்த நடை வந்து மூடி பூட்டியிருக்கிறாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. உள்ளே நம்ம எடுக்க விட்டாங்களே. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு நிசப்தமான ஒரு அமைதிங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு பார்வைக்காக இதை வச்சுருக்கிறாங்க. அவருடைய அடங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இங்கே வந்து நிறைய மக்கள் பிரார்த்தனை செய்கிற மக்களும் இருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பூட்டுகள் தொங்க விட்டுருக்கு. அவங்களுடைய நேர்த்தி கடனாக இது இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்த குர்ஆனுடைய அந்த வசனம் அதை வந்து ஓதிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஓதி அந்த இடத்துல வந்து ஓதனா இதை வந்து ஒரு புனிதமாக இதை வந்து கருதுகிறாங்க. அவர்களுடைய அந்த நேர்ச்சைகள் வந்து நிறைவேறுவதாக இவர்கள் நம்புகிறார்கள். பார்த்தீங்கன்னா இந்த பார்வைக்காக வச்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள்லாம் செய்வாங்க. நிறைய குர்ஆன் வசனங்கள்லாம் ஓதுவாங்க. ஒரு உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க இது உள்ளே வந்து பார்க்கும்போது.
ஓகே மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பூட்டி இருந்தது, இருந்தாலும் வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணாங்க. முடிஞ்ச அளவு எடுத்திருக்கோம். இந்த உழு செய்கிறத பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து எல்லா பள்ளியிலுமே பார்த்தீங்கன்னா மசூதிலையும் இந்தமாரி தண்ணீர்லாம் வச்சுருப்பாங்க. இது பிற மத மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், முஸ்லீம்களுக்கு எல்லாருமே தெரியும் இது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உழுவுன்னு சொல்லுவாங்க. இந்த முறை வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எவிடன்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வருடங்கள் வந்து பழமையான ஒரு ஒரு செயல் இது. இந்த தொழுகைக்கு முன்னாடி இந்த தொழுகையும் ரொம்ப பழமையான செயல். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய இந்த உழுவுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமும் 5000 வருடங்கள் வந்து பழமையான விஷயம். நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசே இருக்காரா இல்லையா, யூதர்களுடைய அந்த தலைவர். யூதர்களை வந்து அந்த நாட்டிலேருந்து அடிமையாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றி யூதர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தியவர் தான் இந்த மோசே. அவருடைய காலத்திலேருந்து இந்த உழுவுங்கிறது இருக்கிறதாக பைபிளில் காணப்படுது. அது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, ஒரு மூஞ்சை வந்து ஒரு 3 முறை வந்து கழுவாங்க. அதுக்கப்புறம் 2 கைகள், அப்புறம் தலைக்கு தண்ணி தொட்டு தடவிப்பாங்க. அதுக்கப்புறம் கால்கள், 2 கால்களையும் ஒரு 3 தடவை கழுவிக்கலாம். சிம்பிளான விஷயம். இதை வந்து நம்ம இறைவனை தொழுவதற்கு முன்னாடி இது வந்து கட்டாயமாக செய்யணும். இது செய்யலைன்னு சொன்னால் அந்த தொழுகை வந்து ஏற்கப்படாது என்பது இஸ்லாமிய ஒரு வழிமுறை. மக்களே, மோஸ்ட்லி இந்த இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாட்டு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாமே பழமையான ஒரு வழிமுறை. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த யூத மதத்துலேருந்து வந்தது தான். யூதர்களுடைய அந்த அடிச்சுவடுகள், அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை, இந்த தொழுகை கூட யூதர்கள் வந்து செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். பலஸ்தீனில் பார்த்தீங்கன்னா யூதர்களும் தொழுவாங்க. அவங்களும் இந்தமாரி உழுவலாம் செய்வோம். ஒரு சில யூதர்கள் இப்போ அவங்க யூத மதத்தில் வந்து இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த யூத மதத்துலேருந்து வந்தது. இப்போ யூத மதம் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மதம். கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் முன்னாடி வந்து பழமையான ஒரு மதமாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த வழிமுறைகள்லாம் இருக்குது. அவங்களோட நம்பிக்கைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் நம்பிக்கைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதமுடைய காலத்துலேருந்தே இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து இருக்குது. இந்த வழிமுறை, இந்த தொழுகை, இந்த உழு செய்கிறது எல்லாமே அவ்வளோ பழமையான ஒரு வழிமுறை. பழமையான முறையில் இறைவனை வந்து வணங்குகிறார்கள் என்பது அவர்களின் இஸ்லாமியர்களுடைய ஒரு பாரம்பரிய நம்பிக்கை. மேலும் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த யூத மதம், இந்த கிறிஸ்தவம், இந்த இஸ்லாம் மூன்றும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம், அரபிக் லாங்குவேஜில் வந்து இப்ராஹிம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மென்ஸ் வந்து ஆப்ரஹாம் சொல்லுவாங்க. இந்த ஆப்ரஹாம்லேருந்து தான் இந்த 3 மதங்களும் தோன்றியது என்பது வரலாறு. இந்த ஆப்ரஹாமுக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க, இஸ்மாயில் ஒன்று, இஸ்ஹாக் ஒன்று. இந்த இஸ்மாயிலுடைய வம்சத்துலேருந்து வந்தவர் தான் முகமது நபி. அதே மாதிரி இஸ்ஹாக், அவருடைய வம்சத்துலேருந்து வந்தவங்க தான் இந்த யூதர்கள் உள்ள பல தீர்க்கதரிசிகள். அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் மதிக்கப்படக்கூடிய பல தீர்க்கதரிசிகள் எல்லாமே இஸ்ஹாக் அவங்களுடைய வம்சத்துலேருந்து வந்தவங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒரு சகோதர மதம் தான். யூதமும் சரி, கிறிஸ்தவமும் சரி, இஸ்லாமும் சரி, ஒரு சகோதர மதங்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ நுகர் வந்து தோதாச்சு. நம்ம வந்து இப்போது ஒரு அடுத்து நம்ம லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. இங்கே வெளியில் எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு தெரில, யார்ட்டாவது கேட்டு பார்ப்போம். சாப்பாடு நல்லா இருந்துன்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. ஓகே மக்களே, இங்கே அரஃபான் ஏதோ ஹோட்டல் இருக்கான், அங்கே வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அங்கே போய் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே ஒரு லெஃப்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம விளாகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இருக்கும். ஹிஸ்ட்ரியும் இருக்கும், ஒரு அட்வென்ச்சருக்கும், பீச்சுக்கும் போவோம், பார்க்குக்கும் போவோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் நம்ம விளாகில் இருக்கும். எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கொண்டு வரணும்னு பார்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இங்கே தான் சொன்னாங்க டோருக்கு அரஃபா ரெஸ்டாரண்ட்டுன்னு. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இங்கே உள்ள மக்கள். அப்புறம் பிரியாணி ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 170 காய்ஸ். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம சென்னையிலே 120, 150 அப்படிலாம் சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருக்கும் அதெல்லாம். இங்கே 170ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஓகே கைஸ், பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஃபீல் ஆகல. இந்த ரைஸ் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஆனியன் கிச்சடி அப்புறம் கத்திரிக்காய் அதை வச்சுருக்காங்க. சரி ஓகே கைஸ், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதேமாரி இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மித்து இருக்குங்க மக்கள் மத்தியில். அதாவது சிக்கன் பார்த்தீங்கன்னா, அது வந்து சூடு, அது வந்து உடம்புக்கு வந்து ஆகாது, அது அதிகமாக சாப்பிட்டா இதுவாகிடும் அதுவாகிடும்ன்ட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் அப்புறம் சிக்கன் தாங்க வரும். இதை வந்து ஒயிட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. ரெட் மீட்டுன்னு ஒன்று இருக்குது, அது பீஃப் மட்டன் இது எல்லாமே ரெட் மீட்டு அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இந்த ரெட் மீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு மீட்டு. இருக்கிறதுலே கொலஸ்ட்ரால் கண்டென்ட்லாம் கம்மியாக உள்ள ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃபிஷ்ஷும் அப்புறம் சிக்கனும் தான். சிக்கன் வந்து சூடு, அது இப்படி ஆகும் அப்படி ஆகும்ட்டு அது வந்து சொல்கிறாங்க. அது வந்து எல்லாமே மித்து. சயின்டிஃபிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு மீட் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் 2 இடத்துல எது வரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிஷ் வரும், அப்புறம் சிக்கன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் மீட்டில் ஃபர்ஸ்ட் பீஃப் தான் வரும். பீஃபில் வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து அதிகமாகவே இருக்குது. மட்டன் தான் வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு மீட்டுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ்ஷும் சிக்கனும் தான் ஃபஸ்ட்டு வரும், மட்டன் வந்து கடைசியில் தான் வரும். அண்ட் ஓகே மக்களே, நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுத்துருவோம். பிரியாணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃப்ரைட் ரைஸ் மாரியே தாங்க ஃபீல் ஆச்சு. நம்ம சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 150 நிறைய பிரியாணிலாம் வந்து சாப்பிட்ருக்கோம். அந்த டேஸ்ட் அளவுக்கு இது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மார்க்ஸ் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். மற்றபடி ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வச்சிங்களேன், இன்னும் கூட அதிகமாக நம்ம கொடுக்கலாம். ஹலோ மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நாகூர் ஆண்டவர் ஸ்வீட்ஸ்னு ஒரு கடையில் வந்து, உங்கள் பேர் என்னது? ரயான் அகமது. அவர் வந்து நமக்கு வந்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு வந்து கொடுத்தாரு. ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/4 கிலோ 100 ரூபாயா? 1/4 கிலோ 100 ரூபா தான் கைஸ். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒவ்வொன்று பால்கோவா இது. பால்கோவா மட்டும் 1/4 கிலோ 130 மற்ற அல்வாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அல்வாவும் கொடுத்துருக்காரு. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்று 3 வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. உங்கள் பேர் என்னது? அபுதாகிர். ஓகே ஓகே. ரைஸ், அந்த ரஃபிக் அந்த தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பிரியாணி சாப்பிட்டு இப்போ தான் வரேன், என்னால் சாப்பிட முடியாது வேணான்றேன், அவர் கவரே போட்டு கொடுத்துட்டாரு. நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் வீட்டில் கூட போய் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. சரி கைஸ், நம்ம அவரோட கடையை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எப்போனா நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பைனாப்பிள் அல்வாலாம் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க, அவங்க நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அப்படியே அங்கே போய் நின்று பறக்கும் போது அப்படியே வேறு சீனாக இருக்கும். அப்படியே பார்க்குறேன் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சான் படத்தில் அந்த புறா பறக்குமே, அப்படியே அந்த மாதிரி ஒரு சீன் வந்து எடுக்கலான்னு பார்த்தோம். இந்த தம்பிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம். உன் பேர் என்னதுப்பா? முகமது வசீமா. எத்தனை படிக்கிற? 8th standard. சரி ஓகே. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல. எப்போ வந்தீங்க? ஃப்ரைடே. பார்த்தீங்களா, ஃப்ரைடேலேருந்து இங்கே இருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி. எத்தனை நாள் ஆகுது? 3 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காங்க மக்களே. நிறைய பேர் 4 நாளைக்கு முன்னாடி 5 நாள் முன்னாடிலாம் வந்துருக்காங்க. இந்த தம்பி வந்து ஃப்ரைடேலேருந்து இங்கே இருக்காப்புல. ஃபேமிலியோட வந்து. சரி, தர்கா உள்ள பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஓகே 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 மக்களே, இந்த தம்பிக்காக ஒரு லைக்ஸ் ஒன்று போட்டு விடுங்க. வசீம்காக. ஓகே. ஹலோ மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹாதிர் வழி அவருடைய கபூர் நடைவன் திறந்து வச்சிருக்கிறாங்க. காலையில் திறந்த மாதிரி இப்பயும் திறந்துருக்கு. பாத்திகா ஓதல் நடந்துருக்கு மக்களே. ஆனால் எப்படியும் உள்ளே விட மாட்டாங்க, அதனால் நம்ம வந்து போகல. ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி நம்ம ஏரியாவுக்கு போக மனசே வராதுங்க. அண்ட் ஹாய் காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அண்டு நம்மளுடைய ஒரு லாகம் வந்து எண்டுக்கு வரப்போகுது மக்களே. இந்த நாகூர்
அப்படிங்கிறது எவ்வளோ சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு 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 தர்கா அப்படிங்கிறது இங்கே வந்து தான் புரியுது. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இருந்திருப்போம். ஆக்சுவலாக இப்போ திருப்பி போகிறதுக்கே நமக்கு வந்து மனசு வரல. அப்படிப்பட்ட ஒரு இடமா வந்து இது இருக்குங்க. இங்கே உள்ள பள்ளிகள், அப்புறம் இந்த தர்காவுக்கு வரக்கூடிய மக்கள், அப்புறம் நிறைய குட்டி குட்டி பசங்க, அப்புறம் அங்கே உள்ள பார்க்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக அது இருக்குங்க. ஒரு நாள் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் போகணும் மனசே வராது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான அழகான ஒரு ஊர், அழகான ஒரு தர்கா, சூப்பரான ஒரு பள்ளிகள்லாம் இருக்குது. ஓகே guys, நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதோட இந்த விலாகை வந்து என் பண்ணிப்போம். அடுத்தடுத்து மேலும் இது போல் விலாகில் வந்து நம்ம சந்திப்போம் கண்டிப்பாக. மேலும் அடுத்த ஒரு விலாகில் வந்து சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற மக்களே. டாட்டா, பாய் பாய். இஸ்லாமிக் ஸ்டைலில் சொல்ல போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.